அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். வ ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் திருப்பூர் வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய ஏற்பாட்டில் இந்த பகுதியில் இருக்கிற ஆலிமாக்கள், அதே போல் முபல்லிகா படிக்கக்கூடிய மாணவிகள் ஆகியோருக்காக மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே முதல் அமர்விற்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் நாசிர் அஹமத் சிராஜி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணியம் சேர்த்து கொண்டிருக்கிற கண்ணியமிகு உலமா பெருமக்களே, ஆலிம்கள் அழைக்கிறார்கள் என்ற உடனே திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிற சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக. ஆலிம்கள், அதிலும் குறிப்பாக இளம் உலமாக்கள், இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தை சீர்திருத்துகிற திட்டத்தில் எடுத்து செல்ல வேண்டிய முதல் நடைமுறையை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குரானை வழங்கினான் என்றாலும் அந்த திருக்குரானுடைய முதல் வசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெருமானாருடைய அருமை துணைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்குத்தான் அல்லாஹ் வழங்கினான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தரவில்லை. ஆனால் பெருமானாரை அவர்களுடைய 20வது வயதிலிருந்து இவர் நபியாக இருப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவருக்கு குர்ஆனுடைய முதல் வசனங்களை கேட்கிற வாய்ப்பு கிடைக்கல, ஹதீஜா அம்மாவுக்கு தான் கிடைச்சது. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தணும்னா அதில் ஆண்களின் பங்கு எந்த அளவில் இருக்கிறதோ அதில் சம அளவு பெண்களின் பங்கு இருக்கிறது என்கிற செய்தியை அது சமூகத்துக்கு புரிய வச்சது. இந்த மார்க்கம் பெண்களின் சக்தியை எந்த அளவு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அது புரிய வைத்தது. ஒரு சீர்திருத்தம் நடைபெற வேண்டுமானால் அந்த சீர்திருத்தத்தை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதையும் அது புரிய வைத்தது. அந்த வகையில் ஆலிம்கள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சிக்கலுக்குள்ளாகி கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகத்தை சீர்திருத்த வேண்டுமென்றால், அதை ஒரு நல்ல செம்மையான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்றால் அந்த பணியை எங்கிருந்து தொடங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதை ஆய்ந்தறிந்து
இந்த கூட்டத்திற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை கபூல் செய்வானா. இது செய்யப்பட வேண்டியது, இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் செய்யப்பட வேண்டியது. ஒரு முதல் முயற்சியாக இதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இன்னும் இந்த முயற்சி தொடர வேண்டும். நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. எதிரிகள் எந்த களத்தில் கைதேர்ந்து விட்டார்களோ அந்த களத்தில் இப்போதுதான் நாம் அடியெடுத்து வைய ஆரம்பித்திருக்கிறோம். இஸ்லாத்திற்கு எதிர்ப்பான சக்திகள், கொள்கை குழப்பவாதிகள் அவர்கள் தாய்மார்களைத்தான் முதலில் கையில் எடுத்தார்கள். அவர்களை வைத்துத்தான் எல்லா வகையான குழப்பங்களையும் சமூகத்தில் பரப்பினார்கள். வீடுகளுக்குள்ளே தவறான கருத்துக்கள், சிந்தனைகள் பரப்பப்பட்டன. அதனாலே அந்த வேலையை உலமாக்கள் இப்போது உணர்ந்து அதை கையில் எடுத்திருப்பது உண்மையில் பாராட்டுக்குரிய விஷயம். அதனாலே இந்த திருப்பூர் வட்டார எல்லாரையும் பார்த்தா மாஷா அல்லாஹ் எல்லாரும் இளம் ஆலிம்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை கபூல் செய்வானாக, அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக. இன்னும் சமூகத்திற்கு நல்ல காரியங்களை சிந்தித்து செயலாற்றுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இப்போ தாய்மார்கள் பக்கம் இருந்து கொஞ்சம் சத்தம் வந்துச்சு, நின்றுச்சு. சரி, இன்றைக்கி நான் உங்ககிட்ட பயான் செய்கிறது என்னோட நோக்கம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு தானே, நமக்கு கிடையாது. பயான் செய்கிறது, பெருசாக பயான் பண்ணுறது என்னோட நோக்கம் இல்லை. சகோதரிகளுக்கு சில விஷயங்களை, 1-2 விஷயங்களை புரிய வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம். நம்முடைய சகோதரிகள் சில அடிப்படைகளை, மிகச்சில அடிப்படைகளை புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த சமூகம் பெரிய கொள்கை குழப்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு அது தேவையான ஏற்பாட்டை செய்துவிடும். முதல்ல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். தாய்மார்களுடைய ஈமான் சரியாக இருந்தால்தான் பாய்மார்களுடைய ஈமான் சரியாக இருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் மூமினானவர்களுக்கு உதாரணம் சொல்லுகிற போது 2 பெண்மணிகளைத்தான் உதாரணமாக காட்டுகிறான், இல்லையா? லரபல்லாஹு வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு. மூமினானவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். மூமினானவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். இம்ரஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை போல நீங்கள் எப்படி வாழுங்கள்? ஃபிரௌனுடைய மனைவியை போல வாழுங்கள். அந்த பெண்மணி ஒரு கொடுமைக்கார கணவனுக்கு மனைவியாக இருந்தபோதும் கூட அந்த கணவனுடைய தரப்பிலிருந்து அவருக்கு கிடைத்து வந்த சுகங்களும் சுகபோகங்களும் ஏராளமாக இருந்தபோதும் கூட கொடுமைக்காரன், ஆனால் நிறைய சுகங்களை கொடுத்தவர். எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஒரு கொள்கை தெளிவோடு, நான் உன்னை கணவனாக வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி உதறி அவர் குடியிருந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தார். எவ்வளோ பெரிய விஷயம்! நம்ம இன்னைக்கு சின்ன வீட்டில் குடியிருப்போம், இல்லையா? சின்ன வீட்டில் குடியிருப்போம். அந்த வீட்டை விட்டுட்டு போன்னு சொன்னால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஃபிரௌன்கிற சக்கரவர்த்தி சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் எகிப்தினுடைய பிரமிடுகளை பார்த்திருக்கலாம். இறந்து போன சவங்களை அடக்கம் செய்வதற்கு கூட பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டியவர்கள். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பிரமிடு, இந்த பிரமிடு கல் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு கல்லும் எனக்கு 2 சைஸ் இருக்கும். அங்கே வச்சிருக்கிற கல் எல்லாமே நமக்கு, நான் இப்போ ஒரு 5.5 அடி இருக்கிறேன்னா அது ஒரு 10 அடி இருக்கும் ஒரு கல். அவ்வளோ பெரிய கல். எப்படிடா இந்த கல்லை இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்கிறதே ஆச்சரியம். அந்த கல்லை அடுக்கி 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 பிரமிடு செய்து வைத்திருக்கிறார்கள். இறந்து போன பிணங்களை வைப்பதற்கு என்றால் இப்போ வாழ்றதுக்கு எவ்வளோ பெரிய வீடு வச்சுருந்துருப்பான். பிணங்களை வைப்பதற்கே இவ்வளவு பெரிய கட்டடங்களை வச்சிருக்கிறவன் வாழ்றதுக்கு எவ்வளோ பெரிய வீடு வச்சுருப்பான். அவ்வளோ பெரிய வீட்டில் தான் ஆசியா அம்மா குடியிருந்தாங்க.
ஃபிரௌன் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனான், போ வெளியே அப்படின்னு வெளியே அனுப்புனான். அப்படி வெளியே அனுப்பிய போது தான் அவங்க கேட்டாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, குரானில் வந்திருக்கிற துவாக்கல்ல ஆச்சரியமான ஒரு துவா. நாம் எல்லாம் என்ன கேட்போம்? யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்போம் இல்லையா? யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்போம். ஆசியா அம்மா தான் யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுன்னு கேட்டவங்க. ரப்பி பில்லி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடுன்னு கேட்டாங்க. ஏன்னா அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பெண்களுக்கு வீடு தான் பெரிய சொத்து. வீட்டிலிருந்து வெளியே போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி வெளியேற்றப்பட்ட போது எவ்வளோ பெரிய கவலை அதை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி வெளியேற்றப்பட்ட போதும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தனது கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதில் உறுதியாக இருந்த ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களுக்கு உதாரணமாக காட்டுகிறான். இப்போ மூமின்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுறது யாருன்னா தாய்மார்களை. அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணமாக காட்டுறது தாய்மார்களை. அதே போல் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. இந்த ஆயத்தையும் சகோதரிகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது தஹ்ரீம் அத்தியாயத்தில் வரக்கூடிய 11வது வசனம். அல்லாஹ் மூமின்களுக்கு தாய்மார்களைத்தான் உதாரணமாக காட்டுறான். இன்னொரு ஹதீஸையும் நான் சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்துக்குள்ளே போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளில் ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸு, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. என் அருமையான சகோதரிகளே, இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைய இந்த உரையினுடைய மைய புள்ளியாக நீங்கள் உங்கள் மனசில் இருத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி பஅலிஹா. சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் வருது. பெண் அவளுடைய கணவருடைய வீட்டை கவனித்து கொள்ள வேண்டியவள், பொறுப்பானவள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு பேப்பர் கொடுக்குறாங்க, பேப்பரில் குறிச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. முதல்ல மனசில் குறிச்சிக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் பேப்பரில் குறிச்சிக்குங்க. இப்போ இந்த குரானில் இந்த வசனம் வருது, ஆயத்து வருது. இந்த வசனம் என்ன, அத்தியாய நம்பரு, ஆயத்து நம்பர் சொல்கிறதெல்லாம் நம்ம பழக்கம் இல்லை. அது நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். சரி, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு இலக்கணம் சொல்லி கொடுக்குறாங்க. நான் எதுக்காக வாழ்கிறேன், எப்படி வாழ்கிறேன். இப்போ நம்ம தாய்மார்கள்லாம் கேட்டு பாருங்க, ஏம்மா நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒரு இலக்கே இருக்காது. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு கண்டக்டர் வரும்போது என்ன கேட்பார், எங்கே போகணுன்னு கேட்பார். அப்படி கேட்கும்போது பஸ்ஸு எங்கே போகுதோ அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், காலையிலேயே போட்டு வந்துட்டியா அப்படின்னு தானே கேட்பார் இல்லையா? அப்போ இலக்கில்லாத வாழ்க்கை என்பது ஒரு பைத்தியக்காரத்தனம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஒரு இலக்கோடு செய்யணும். நம்ம மார்க்கம் முகங்களுக்குனா கூட அதுக்கு ஒரு இலக்கு சொல்லி கொடுத்தது, வரையறையும் சொல்லி கொடுத்தது, இலக்கும் சொல்லி கொடுத்தது. முகங்களுக்குனா கூட ஒழுவு செய்யும் போது இந்த ஒழுவை கொண்டு என்ன காரியங்கள் ஆகமாக்கப்படுமோ அவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் ஒழுவு செய்கிறேன் அப்படி சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு சொல்லி கொடுத்துருக்குது நம்ம மார்க்கம். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்குதா இல்லையா, இருக்கணுமா இல்லையா? என் அருமை சகோதரிகளே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறந்த அனைத்து பெண்களுக்கும் ஒரு இலக்கு கற்பிக்கிறார்கள். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி பஅலிஹா. பெண் அவளுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளி. ஒவ்வொரு பெண்ணும் என்ன நினைக்கணும், நான் என் குடும்பத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும். இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.
இது வரைக்கும் நியத்து வைக்காட்டி நம்ம இப்போ நியத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லாட்டி இடையில ஞாபகம் வரும்போது பிஸ்மில்லா சொல்லலான்னு இருக்கா இல்லையா? அதனால் இதுவரைக்கும் நியத்து இல்லாட்டி கூட நம்ம இப்போ நியத்து வச்சுக்கலாம். கல்யாணம் ஆகாட்டியும் இப்போ நியத்து வச்சுக்கலாம். நான் என்ன செய்வேன்னா, நான் ஒரு குடும்பத்தை ஜெயிக்க வைப்பேன். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்து. வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி பஅலிஹா, அவளுடைய கணவனின் குடும்பத்திற்கு பொறுப்பானவள். நான் என்னுடைய கணவரின் குடும்பத்தை ஜெயிக்க வைப்பேன். இந்த உலகத்திலையும் ஜெயிக்க வைப்பேன், அவங்கள முன்னேற வைப்பேன், நாளை மறுமையிலையும் அவர்களை நான் முன்னேற வைப்பேன் என்று ஒவ்வொரு பெண்மணியும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நான் விரிவாக பேசுகிறதுக்கு வேறு பல விஷயம் இருக்குது. ஆனால் அதனால் இதை நான் விரிவாக சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தை இருக்கு பாருங்க, ராயத். ராயத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இங்கே இருக்கிற பெரும்பாலும் நீங்கள் எல்லாம் அரபு கல்லூரிகளில் முபல்லிகா படிக்கிறவங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராயி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, ஆடு மேய்க்கிறவனை சொல்லுவாங்க இல்லையா? ராயின்னு யாரை சொல்லுவாங்க? ஆடு மேய்க்கிறவங்கள சொல்லுவாங்க. எல்லா நபிமார்களும் ராயிகளாக இருந்தார்கள் அப்படின்னு ஹதீஸில் இருக்கு. இப்போ ராயத் அப்படின்னா மேய்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். மேய்ப்பவர் அப்படிங்கிறதுனுடைய குணம் என்ன தெரியுமா? இந்த ஆடு மேய்க்கிறான் பாருங்க, 100 ஆடு 200 ஆடு ஒத்தால மேய்ச்சிட்டு போவான் இல்லையா? ஒத்தால மேய்ச்சிட்டு போவான். அப்படி மேய்ச்சிட்டு போகும்போது ஒரு ஆடு ஓடி போச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன நினைக்க மாட்டான்? 99 இருக்குதே, ஒன்று தானே போச்சு அப்படின்னு நினைக்க மாட்டான். அந்த ஒரு ஆடு கூட ஓடி போய் விடக்கூடாது அப்படிங்கிறத கட்டி காத்துட்டு வருவான் இல்லையா? இது ஆட்டு இடையினுடைய குணம். அதனாலே ராயத் என்கிற வார்த்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பிரதானமாக அறிஞர்கள் சுட்டி காட்டுவாங்க, பெண் அவளுடைய கணவனின் குடும்பத்தை ஒரு ஆட்டு இடையனை போல் கண்காணிக்க வேண்டும். எப்படி கண்காணிக்கணும்னா, அந்த குடும்பத்தில் ஒருவர் கூட வழி தவறி போய்விடக்கூடாது, தப்பி போய்விடக்கூடாது. ஒருவர் கூட தப்பி போய்விடக்கூடாது, ஒரு விஷயத்தில் கூட தப்பி போய்விடக்கூடாது என்று ஒவ்வொரு பெண்மணியும் தீர்மானித்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட என்னங்க சக்தி இருக்குது? சக்தியை தர்றது யாருக்கிட்ட இருக்கு? அல்லாஹ் இடத்துல இருக்கு. நாம் என்ன செய்யணும்? நியத்து வச்சுக்கணும். நாம் நியத்து வச்சா அல்லாஹ் அந்த சக்தியை நமக்கு தருவான். அதனால் சகோதரிகளே, நான் உங்களை கேட்டுக்கொள்வேன், நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் இந்த கதவை தாண்டி வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியத்தை உறுதியாக வைங்க. நான் என் குடும்பத்தை வெற்றி பெறச் செய்வேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவேன், ஒவ்வொரு விஷயத்திலும் நான் காப்பாற்றுவேன் என்று நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாமிய கணக்கில் பெண் என்பவள் பேதை அல்ல, வெறும் அலங்கார பொருள் அல்ல, வெறும் ஆசைக்கு பயன்படுத்தக்கூடிய பதுமை அல்ல. இஸ்லாமிய கணக்கில் பெண் என்பவள் வழிகாட்டக்கூடியவள், ஆசிரியராக இருக்க தகுந்தவள், தலைமை அவளுக்கு இல்லை என்றாலும் கூட வழிகாட்டுதலில் அவளுக்கு எல்லா பங்கும் இருக்கிறது. பெண் தலைவராக இருக்க முடியுமாங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் வழிகாட்டுவதில் அவளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை எந்த இடத்திலும் இஸ்லாம் மறுக்கவில்லை. ஆண்கள் மட்டும்தான் வழிகாட்ட முடியும் அப்படின்னு மார்க்கம் சொல்லலை, பெண்களும் வழிகாட்ட முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு உதாரணம். யோசிச்சு பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிஷா அம்மா சொன்ன 2210 ஹதீஸுகளை இந்த சமூகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொம்பளை பேசினா சபையேறுமா அப்படின்னு இன்னைக்கு கேட்பாங்க இல்லையா? பெண்கள் பேசினா சபையேறுமான்னு கேட்பாங்க. இஸ்லாத்தில் அப்படி ஒரு அப்படி ஒரு கருத்து இருக்கா? அப்படி ஒரு கருத்து இஸ்லாத்தில் இருக்கா? ஆலிம்களும் தான் சிந்திக்கணும். அப்படி ஒரு கருத்து இஸ்லாத்தில் கிடையாது. அவர்கள் கல்வி கற்பதற்கு எல்லை இல்லை, அந்த கல்வியை பிரச்சாரம் செய்வதற்கும் எல்லை இல்லை.
அவர்கள் ஃபத்வா சொல்வதற்கு தடை இல்லை. பெண்கள் முஃப்தியாக இருக்க முடியுமா? இருக்க முடியும், மார்க்கம் சொல்லுது. காலியாக இருக்க முடியுமா அப்படின்றதுல வேற கேள்வி இருக்கு, அது வேற ஒரு சர்ச்சை. ஏனென்றால் சில நிர்வாக காரியங்களை எடுத்து செய்வதற்கு தேவையான உடல் வலிமை தேவை, அது சில இடத்துல அவங்களுக்கு சரி வராதுங்கிறதுனால காலியாக இருக்க முடியுமாங்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஆனால் முஃப்தியாக ஃபத்வா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுல சர்ச்சையே இல்லை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபத்வாவுக்கு துக்கூரியத் ஷர்த் இல்லை. அதாவது ஃபத்வா சொல்றதுக்கு ஆண்களாக இருக்கணுங்கிறது ஷர்த்து கிடையாது, நிபந்தனை அல்ல. பெண்களும் ஃபத்வா சொல்ல முடியும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவேன். இஸ்லாமிய வரலாறு எப்படிப்பட்ட பெண்களை சந்தித்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பல கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களை உறுதிபட சொல்லி இருக்கிறார்கள். பல கருத்துக்கள், ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை, பல விஷயங்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இப்படி சொல்றாரா, அது சரியல்ல என்று மாற்றமாக கருத்து சொல்கிற அதிகாரத்தை இஸ்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தது. சில இடங்கள்ல ஆயிஷா அம்மா தன்னுடைய கருத்தை உறுதிப்படுத்துறதுக்கு வெளிப்படையாகவே சில நடவடிக்கைகள் எடுப்பார்கள். அந்த நடவடிக்கைகள் கொஞ்ச நேரத்தில் ஆண்களை அது காயப்படுத்துகிற அளவிலே கூட இருக்கும் என்கிறார்கள் அறிஞர்கள். அப்படி நடக்கிற அதிகாரத்தை ஆயிஷா அம்மாவுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கு. மார்க்கத்தின் சட்டமா அதை நீங்க சொல்லலாம். அதே போல பல பெண்மணிகள் வரலாறு தொடங்கி பாருங்க. மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு ஃபாத்திமா பின்தி இப்ராஹிம் என்கிற பெண்மணி மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு சனதில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களாம். அதை ஆண்கள் வரிசையாக நின்று வாங்கிட்டு போவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிலே உட்கார்ந்து கொண்டு அவங்க சனதில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அதை ஆண்கள் வரிசையாக நின்று வாங்கி செல்வார்கள் அப்படின்னு இஸ்லாமிய வரலாறு சொல்லுது. இன்னொரு அம்மா சொல்ற அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் அவங்க மிகப்பெரிய சட்ட அறிஞர், ஹதீஸ் கலை அறிஞர். அவங்க ஒரு தடவை எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தினுடைய நீதிபதி, அப்போது இருந்த எகிப்தினுடைய நீதிபதி, அவருடைய மஹக்கமால கோர்ட்டில் ஒரு திருடனுக்கு தண்டனை சொல்லி அவன் கையை வெட்டணும்னு தண்டனை கொடுக்குறாங்க. திருடுனா கையை வெட்டணும்னு தண்டனை கொடுக்குறாங்க. அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் அவங்க வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு, வேலைக்காரரை கூப்பிட்டு அந்த நீதிபதியை தீர்ப்பை மாற்ற சொல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு பொருந்தாது, தீர்ப்பை மாற்ற சொல்லுன்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்படி சொல்லி அனுப்பிய போது இந்த நீதிபதி தீர்ப்பை மாற்றிக்கொண்டார். அதற்கு அடுத்து வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அந்த நீதிபதி அந்த அம்மாவிடத்திலே நான் ஏன் தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்கிற காரணத்தை கூட விசாரிக்கவில்லை. காரணம் கூட கேட்கல. அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் சொல்லிட்டாங்களா, தீர்ப்பை மாத்திருவோன்னு தீர்ப்பை மாற்றினாங்க என்று வரலாறு சொல்கிறது. அப்படியானால் இந்த மார்க்கத்தில், இந்த சமூகத்தில் முஸ்லிம் தாய்மார்களுடைய நிலை என்ன? அவர்களுடைய அந்தஸ்து, இந்த சமூகத்திற்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பொறுப்பு, பெண் என்கிற சக்தி இந்த சமூகத்தை வளப்படுத்துவதில் எந்த அளவு பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாத்திற்கு உயர்தரமான கருத்து இருக்கிறது. எனவே அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அந்த வகையில் தான் சகோதரிகளே நான் உங்களை கேட்டுக்கொள்வேன், உங்களுக்கு தான் இது விஷயத்தில் மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இந்த சமூகம் அதனுடைய அடித்தளத்தில் இருந்து அது சரி வேண்டுமானால் தாய்க்குலம் சரி செய்யப்பட வேண்டும். வல் மர்அத்து ராயத்துன் ஃபீ பைத்தி பாலிஹா, பெண் அவளுடைய கணவனுடைய குடும்பத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவள் என்கிற விஷயத்தில் எல்லா சீர்கேடுகளிலிருந்தும் பாதுகாக்கிற பொறுப்பு தாய்மார்களுடையது.
அதை நடவடிக்கையில் இருக்கிற சீர்கேடாக இருக்கலாம். பையன் இன்றைக்கெல்லாம் இருக்கிற கால சூழ்நிலையில் வேறு வேறு வகையான போதைப் பொருள்களுக்கு ஆட்படுகிறார்கள் என்றால் அது முதல்ல அம்மாவுக்கு தான் தெரியும். பிள்ளைகளோட நடவடிக்கை முதல்ல அம்மாவுக்கு தெரியும். அம்மா ஒரு பிள்ளையினுடைய முகத்தை பார்த்த உடனே இது என்னான்னு தெரிஞ்சுக்குவாங்க. அது எந்த அம்மா தெரிஞ்சுக்குவாங்கன்னா, எந்த அம்மா கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்களோ அந்த அம்மா தெரிஞ்சுக்குவாங்க. பெண்கள் பேதைகளாக இருக்கக்கூடாது, எதையும் கண்டுகொள்ளாதவர்களாக, தெரியாதவர்களாக, தாமதமாக புரிந்து கொள்பவர்களாக இருக்கக்கூடாது. அவங்க உஷாராக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். என்ன நடக்கிறது என்பதை ஒரு பாதுகாவலர் எப்படி உன்னிப்பாக கவனிப்பாரோ அதுபோல தன்னுடைய குடும்பத்தை உன்னிப்பாக கவனிப்பவராக இருக்கணும். அவருடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும். சின்ன மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே அதுக்கான சீர்திருத்த நடவடிக்கையில் இறங்கணும். அம்மாவுடைய ஸ்டைலில் இறங்கணும். அம்மாவுடைய ஸ்டைலுக்கும் அத்தாவுடைய ஸ்டைலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அத்தா எடுத்தோடனே ஓங்கி அரைஞ்சிருவார். அரைஞ்சோடனே பையன் நீ யாரையா ஒம்பேச்சியே நாங்கள் கேட்கணுன்ட்டு போயிடுவான். அம்மாவுடைய ஸ்டைல் ஒன்று இருக்குது. 2 சொட்டு கண்ணீர் விட்டு விட்டால் போதும், யாரையும் அவர்களால் கரைத்து விட முடியும். அந்த அன்புக்கு அடங்காதவர்கள் யாரும் இல்லை. அதனாலே சகோதரிகள், இந்த குடும்பத்தினுடைய வெற்றி என்னுடைய பொறுப்பு. இந்த குடும்பத்தை சீர் செய்வது என்னுடைய பொறுப்பு. இதில் ஒரு இழை கூட தவறி போய்விடக்கூடாது, ஒரு பிள்ளை கூட தவறி போய்விடக்கூடாது, ஒரு விஷயத்தில் கூட தவறி போய்விடக்கூடாது என்று உறுதி ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு சகோதரியினுடைய பொறுப்பு. அதனால் நான் இந்த ஹதீஸை உங்களுக்கு, இந்த ஹதீஸினுடைய ஒரு வாசகத்தை மட்டும் அழுத்தமாக பதிவு செய்ய நினைக்கிறேன். வல் மர்அத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா. ராயியத்துனா அதுக்கு அர்த்தத்தை விளங்கிக்கிங்க. மேய்ப்பவள். எப்படி ஆடு மேய்க்கிறவன் அவன் மந்தையிலிருந்து ஒரு ஆடு வெளியே போவதை கூட சகித்து கொள்ள முடியாதோ, அதுபோல ஒரு பெண்மணி அவளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கூட தவறி போய் விடுவதை சகித்து கொள்ளக்கூடாது. கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாக்கிற விஷயத்தில் கொள்கையும் முக்கியம். எப்படி நடைமுறைகளை பாதுகாக்கணுமோ, எப்படி குணத்தை பாதுகாக்கணுமோ, அது மாதிரி கொள்கையையும் பாதுகாக்கணும். கொள்கைன்னா என்னது? நம்ம மார்க்கத்துக்கு சில கொள்கை இருக்குது. கொள்கைனாலும் சில சட்டங்கள் தான். கொள்கைன்னு சொன்னாலும் சட்டங்கள் தான். இங்கெல்லாம் ஆலிமாக்களாக இருக்கிறதுனால நான் அதை சொன்னால் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஃபிக்கு அப்படின்னாலும் சட்டம்தான். ஃபிக்குன்னு சொன்னாலும் சட்டம்தான். அகீதா அப்படின்னு சொன்னாலும் சட்டம்தான். ரெண்டுமே சட்டம்தான். என்ன, செயலோடு தொடர்புடைய சட்டங்களுக்கு ஃபிக்குன்னு பேர். தொழுகை அது ஒரு செயல், நோன்பு ஒரு செயல், ஹஜ்ஜி ஒரு செயல். செயல்களோடு தொடர்புடைய சட்டங்களுக்கு ஃபிக்குன்னு பேர். நம்பிக்கையோடு தொடர்புடைய சட்டங்களுக்கு அகீதான்னு பேர். நாம் சில விஷயத்தை நம்ப வேண்டி இருக்கு. ஒரு நம்பிக்கை என்ன? நபிமார்கள் மஅசூம்கள், நபிமார்கள் பாவமே செய்ய மாட்டார்கள். இது ஒரு சட்டம், இது ஒரு வாசகம். ஆனால் அந்த வாசகத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒரு சட்டம் இருக்குது. நபிமார்கள் பாவமே செய்ய மாட்டார்கள். நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி, நபியான பின்னாலும் சரி. இந்த ஒரு சட்டம், இது ஒரு வாசகம். இது நம்முடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட வாசகம். அப்போ அகீதா என்கிற அந்த சட்டங்கள் இருக்குது. எப்படி ஃபிக்ஹ் சட்டங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ, அதே போல அகீதா என்கிற நம்பிக்கை சார்ந்த சட்டங்களிலும் நம்முடைய தாய்மார்களுக்கு தெளிவான உறுதியான புரிதல் இருக்க வேண்டும். அந்த புரிதல் குறையுமானால் சமூகத்தினுடைய எல்லா மட்டத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லா மட்டத்திலும்னா சின்ன குழந்தை கூட தப்பாக பேசும். அகீதாவில் ஒரு குழப்பம் ஏற்படுமானா சின்ன குழந்தை கூட தப்பாக பேசும். இப்போ பெரியவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதனால் சகோதரிகளிடத்தில் அகீதாவில் கொள்கையில் ஒரு தெளிவு இருக்கணும்.
இந்த கொள்கை தெளிவு என்று சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அல்ல சகோதரிகளே. நான் இன்னைக்கு இது முதல் கட்டமான ஒரு உரைங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல போகிறதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். அதில் இந்த பொய்யான கூட்டங்கள் என்னவெல்லாம் சொல்லி மக்களை வழிதிருப்புகிறார்களோ அதிலிருந்தெல்லாம் நாம் நம்ம சமூகத்தை பாதுகாத்துற முடியும். ஒன்றே ஒன்று தான், என்னன்னா நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் நம்முடைய முன்னோர்கள் வழி பின்பற்றுகிறோம். ஒரே ஒரு செய்தி, ரொம்ப சுற்றி வளைக்கலை, ரொம்ப இழுத்து பேசலை, சுருக்கமாக ஒரு செய்தி உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். குர்ஆனையும் ஹதீஸையும் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்தினர்களாக இருக்கிற நாம நம்முடைய முன்னோர்கள் வழி பின்பற்றுகிறோம். அது எங்க குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ம முன்னோர்கள் வழி பின்பற்றணும், நாமளே டைரெக்டாக பார்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. டைரெக்டாக பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக விளங்குவாங்க, தப்பாக விளங்குவாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் யார் சரியாக விளங்குவாங்களோ அவங்க முறைப்படி நீங்கள் விளங்கிங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் உங்கள் இஷ்டத்துக்கு விளங்கிறாதீங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் யார் சரியாக விளங்குவாங்களோ அதுபடி விளங்கிங்கன்னு நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை ஒரு படைப்பிரிவுக்கு தலைவராக நியமித்தாங்க. இப்படி நியமிக்கும் போது ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்ன ஹதீஸு முஸ்லீமில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு இடத்தை முற்றுகையிட்டால், இதா ஹாசர்த அஹ்ல ஹிஸ்னின், ஒரு கோட்டையை நீங்கள் முற்றுகையிட்டால், ஃபஸஅலூக, அவர்கள் உன்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், அன் துன்சிலஹும் அலா ஹுக்மில்லா, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவதாக உன்னிடத்தில் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொல்லணும். அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு இறங்கி வருவதாக அவர்கள் உன்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன சொல்லணுங்க சகோதரிகள், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு இறங்கி வர்றேன்னு அந்த கோட்டைக்காரங்க சொல்றாங்க. நம்ம என்ன சொல்லணும்? சரிங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க இப்படி ஒரு கோட்டையை முற்றுகையிடுகிற போது அந்த கோட்டையில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு இறங்கி வருவதாக சொன்னால், ஃபலா துன்சில்ஹும் அலா ஹுக்மில்லா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் பேரால் அவர்களை இறக்காதே. ஃபஇன்னக லா தத்ரி மா ஹுக்முல்லாஹி ஃபீஹிம், ஏன்னா இவங்க விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு உனக்கு தெரியாது. வலாக்கின் அன்சில்ஹும் அலா ஹுக்மிக, உன்னுடைய தீர்ப்புக்கு அவர்களை இறக்கு. உனக்கு என்ன தெரியும்? குர்ஆன் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? ஹதீஸ் தெரியும். அதனால அல்லாஹ்வுடைய தீர்ப்புனா அவன் ஒன்று விளங்கிட்டு ஒரு தீர்ப்புன்னு சொல்லுவான், அவன் ஒன்று விளங்கி ஒரு தீர்ப்புன்னு சொல்லுவான், நாம ஒன்று விளங்குவோம். அதனால அது சரியாக இருக்காது. அதனால் உன்னுடைய தீர்ப்புக்கு இறக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, சகோதரிகளுக்கு இன்னொரு ஆயத்தை நான் நினைவுபடுத்தி காட்டுறேன், மனசில் வச்சுக்குங்க. இது ஹலர யஅகூபல் மௌத்து, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்தினுடைய நேரத்தில் இருக்கும்போது அவருடைய மக்களை கூப்பிட்டார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை குழந்தைங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் அவர் கூப்பிட்டார். கூப்பிட்டவர் கேட்டார், இது ஹலர யாக்கூபல் மௌத்து, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வந்தபோது சக்கராத்துடைய நேரத்தில் அவர் கூப்பிட்டு கேட்டார், மா தஅபுதூன், நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டார். என்ன சொல்லணும்?
நீங்கள் எதை வணங்குவீர்கள்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அல்லாவை அப்படி தானே சொல்லணும். ஆனால் அந்த பிள்ளைங்க அப்படி சொல்லலை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டபோது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் மார்க்கத்தினுடைய கருத்தின்படி அந்த 12 பேருமே நபிமார்கள் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் நபி கிடையாது. இந்த 12 பேருமே நபிமார்கள் தாங்கிறது தஃப்சீரினுடைய கருத்து. அந்த 12 பேரும் என்ன சொல்லலை? நஅபுதுல்லா, நாங்கள் அல்லாவை வணங்குவோம் என்று சொல்லவில்லை. அந்த 12 பேரும் என்ன சொன்னார்கள் என்றால், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக், நாங்கள் உன்னுடைய கடவுளை வணங்குவோம், உன்னுடைய முன்னோர்களுடைய கடவுளை வணங்குவோம். இப்ராஹீம வ இஸ்ஹாக், இப்ராஹிமுடையவும் இஸ்ஹாக்கினுடையவும் கடவுளை வணங்குவோம்னு சொன்னாங்க. சகோதரிகளே, ஈமானுடைய அகீதாவுடைய ஆதார பிடிப்பான செய்தி இது. இந்த தீனுடைய அடிப்படை என்னன்னா குர்ஆனும் ஹதீஸும் தான். தீனுடைய அடிப்படை வேறல்ல, ராமாயணமோ மகாபாரதமோ கிடையாது. நம்முடைய தீனுடைய அடிப்படை குர்ஆன் தான், ஹதீஸ் தான். ஆனால் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் யார் வழி பின்பற்ற வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்கள் வழி பின்பற்ற வேண்டும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு வலியுறுத்துறாங்க. உன்னுடைய அல்லாஹ்வுடைய ஹுக்மிலே அவர்கள் இறங்கி வருவதாக சொன்னால் நீ ஒத்துக்கொள்ளாதே, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவான். உன்னுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு வருமாறு அவர்களுக்கு சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனாலே தீனுடைய யதார்த்தமான அடிப்படை என்னன்னா முன்னோர்கள் வழி மார்க்கத்தை பின்பற்றுவது. முன்னோர்கள் குர்ஆனுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க, ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க அப்படின்னு அந்த வழியில் மார்க்கத்தை பின்பற்றுறது தான் யதார்த்தமான சத்தியமான மார்க்கத்தை பின்பற்றுறது. ஏன்னா இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு ஆளாளுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாமா இல்லைங்களா? அல்லாஹ்வுக்கு அப்படி அர்த்தம் சொல்லிட்டான் பாருங்க. இப்போ எங்கே எந்த இயக்கங்கள் நம்மை விட்டு பிரிஞ்சு போச்சோ, நம்மை விட்டு பிரிந்து போன இயக்கங்கள் எப்படியெல்லாம் ஆபத்தான கருத்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு இப்போ கோவை திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்கும். அந்த நேரத்தில் பல மதத்துக்காரங்களை பள்ளிவாசலை கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க. அப்படி ஒரு தடவை பல மதத்துக்காரங்களை பள்ளிவாசலை கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்கும்போது நான் அந்த இடத்துல சொல்கிறேன், எங்கள் அல்லாஹ்வை உருவமில்லாத இறைவனை வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் பையன் திரும்ப வந்து என்கிட்ட கேட்குறான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அதிர்ச்சியாக இருக்குது. உலகம் முழுக்க நம்புகிற செய்தி இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு. இப்போ ஹஸ்ரத் சொல்லி காமிச்ச மாதிரி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டானா இல்லையா? அதை எந்த அடிப்படையில் சொன்னான்? எந்த அடிப்படையில் சொன்னான்? குர்ஆனில் அல்லாஹ்வுக்கு முகம்னு வருது, வஜ்ஹுல்லா முகம்னு அல்லாஹ்வுடைய முகம்னு வருது, யதுல்லா அல்லாஹ்வுடைய கையின்னு வருது. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய முகம் அல்லாஹ்வுடைய கையினெல்லாம் வந்திருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லாமல் இருக்காது. அவனா ஒரு கருத்தை புரிந்து கொண்டு இதை மார்க்கத்தினுடைய கருத்துன்னு பேசுகிறான். அதனாலே மார்க்கம் என்று வருகிற போது அதை நம்முடைய புத்திக்கு புரிந்து கொள்வதை மார்க்கம் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் எதை சொன்னார்களோ அந்த வழி மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சகோதரிகளே உறுதியாக இருங்கள். இதை தவிர்த்துட்டு யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. பல செய்திகளுக்கு நம்முடைய சகோதரிகளை இடம் கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த ஜனாசா தொழுகிறது வீடுகளில் நம்முடைய சகோதரிகள் இப்போ சகஜமாக நடக்குது பார்த்தீங்களா? வீடுகளில் பெண்கள் ஜனாசா தொழுகிறாங்களா இல்லையா? சகஜமாக. இது முதல்ல யாரோ சில பேர் தான் தொழுதுட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ சகஜமாக எல்லா இடத்துலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜனாசாவை ரெடி பண்ணி வச்ச உடனே ஏதோ ஒரு பொம்பளை வாங்க தொழுலான்னு கூப்பிட்டா கூட 10 பேர் போய் நின்றாங்க. நிற்கிறவங்க என்ன, இது நம்ம தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன யோசிக்கலை, இதை நம்முடைய தாய் தகப்பன் செய்யலையே, அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்க செய்யலையே, யோசிக்கலை.
ஜனாசாவுக்கு பெண்கள் தொழுவது நல்லது அல்லது அவர்கள் தொழ வேண்டும் என்று இருக்குமானால் அதை நம்முடைய முன்னோர்கள் செய்திருப்பாங்களே. நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்ம இதை விட என்ன செய்ய போறோம், நம்முடைய முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்களே. ஏன் அவங்க செய்யலை? ஏன் அவங்க செய்யலைன்னா, ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவது பெண்களின் மீது கடமை இல்லை. பெண்கள், நான் ஒன்று கேட்டேன், ஒரு ஜனாசாவுக்கு 1 கோடி பெண்கள் நின்று ஒரு ஜனாசாவை தொழ வைக்கிறார்கள். 1 கோடி பெண்கள் நின்று ஜனாசாவை தொழ வைக்கிறாங்க. அந்த ஜனாசாவுக்கான இறுதி கடமையை நிறைவேற்றினதா ஆயிடுமா? ஆகாதில்ல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 2 ஆம்பளைங்க நின்று ஒரு தொழுகை நிறைவேற்றிட்டாங்கன்னா அது அந்த ஜனாசா தொழுகை நிறைவேற்றினதா ஆயிடும். 1 கோடி பெண்கள் நின்று தொழுதாலும் அந்த தொழுகை ஆகாதுன்னா ஏன் தேவையில்லாத அந்த வேலையை செய்யணும்? நம்முடைய முன்னோர்கள் அப்படி பழக்கம் இருக்கல. சில நேரங்களில் விசேஷமான சில தருணங்களில் மாத்திரமே பெண்மணிகள் ஜனாசா தொழுதிருக்கிறார்கள். மற்ற சந்தர்ப்பத்தில் இப்படி தொழுததில்லை. அதனால தான் மக்காவுக்கு போனால் தொழுவோம், மதீனாவுக்கு போனால் தொழுவோம். அங்கே வச்சு கேட்குறாங்க, என்னங்க இங்கே ஊரில் தொழு வேண்டாங்கிறீங்க, இங்கே வந்து ஜனாசா தொழுகிறீங்கன்ற. விசேஷமான சில தருணங்களில் அங்கு கிடைக்கிற நன்மை வேறெங்கும் கிடைக்காது என்பது மாதிரியான விசேஷமான சில தருணங்களை தவிர்த்து வேற எங்கும் பெண்கள் ஜனாசா தொழுகிற நடைமுறை முஸ்லிம் சமூகத்தில் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அத்தாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. அப்படி இருக்க இப்படி ஒரு பழக்கம் புதுசாக நடைமுறையில் வருது அப்படின்னா அது எதனால் வந்துச்சு அப்படின்னா, இந்த இயக்கங்கள் என்ன சொல்லுது, வாங்க ஒவ்வொருத்தன் ஒரு காரணம் சொல்லுவான், வாங்க அல்லது ஹதீஸ் இருக்குமா. யாரு தான் ஹதீஸை சொல்லலை? சமீபத்தில் கேடுகட்ட ஒரு பதிவு போட்டான் பாருங்க, ஒரு இந்து அமைப்புக்காரன். அவன் கூட என்னதான் செஞ்சான், ஹடீடில் இருக்கிறதுன்னு சொன்னான். பார்த்தீங்களா, ஹடீடில் அப்படி இருக்கிறதுன்னா. இப்போ யாரு தான் ஹதீஸ்ன்னு சொல்லலை, யாரு தான் ஆயத்துன்னு சொல்லலை. எல்லாரும் பல பேரும் சொல்லுவான், அவனுடைய கண்ணோட்டத்தோடு சொல்லுவான், திரிச்சு சொல்லுவான், குறைச்சி கூட்டி சொல்லுவான். அப்படி நடக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய முன்னோர்கள் வழியை பின்பற்றுவோம். எல்லா விஷயத்திலேயும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லும்போது அது ஜாகிலியா காலத்தில் மக்காவுடைய காஃபிர்கள் சொன்ன முன்னோர்கள் ஆகாது. அந்த முன்னோர்கள் யார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அஃபலா யக்லூன ஷையன், அவர்கள் மடையர்களாக அறிவீனர்களாக இருக்கிற அந்த முன்னோர்களையா பின்பற்றுவீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். இப்போ நாம நம்முடைய முன்னோர்கள்னு யாரை சொல்றோமோ அவர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள், இறையச்சத்தில் மிகச்சிறந்தவர்கள், பேணுதலில் மிகச்சிறந்தவர்கள். அந்த முன்னோர்களை நாம் பின்பற்றுகிற போது அவர்கள் வழிதான் தீனை பின்பற்ற வேண்டும். அப்போ அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து, எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னோர்களை பின்பற்றுவோம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாலே இந்த தப்பான கோஷ்டிகள் எல்லாத்த விட்டும் நாம் விலகிடலாம். தப்பான கோஷ்டி எவ்வளவு இருக்குது கணக்கே கிடையாது. தினசரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கோஷ்டி உருவாகுது. நேற்று வரைக்கும் 48 கோஷ்டி இருந்துச்சு. புதுசாக இந்த 30 வருஷத்தில் பிரிஞ்சு போன கோஷ்டி 48 கோஷ்டி இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் 11 மணி 12 மணிக்கு அதில் 2 கோஷ்டி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எத்தனை கோஷ்டிகள் வந்துருச்சோ அத்தனை கோஷ்டிகளையும் நாம் இந்த ஒரு கான்செப்டில் ஒதுக்கி தள்ளிட முடியும். இந்த ஒரு விஷயத்தில் நாம் ஒதுக்கி தள்ளிட முடியும். அதில் எல்லை மீறுதல், 2 பக்க எல்லை மீறுதலும் இருக்காது. சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லி எல்லை மீறுதலும் இருக்காது, வஹாபிசத்தின் எல்லை மீறுதலும் இருக்காது. 2 எல்லை மீறுதலையும் நாம் எதில் நம்ம பாதுகாத்துக்க முடியும்னா இந்த முன்னோர்கள் வழி பின்பற்றுவதில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே அது பிரதானமானது. இந்த ஒரு கான்செப்டிலிருந்து விலகி போனதுனால தான் இவ்வளவு இயக்கங்கள் வந்துச்சு. இந்த மாறி வந்த இயக்கங்கள் தடம் மாறி போன பாதையை தான் சொன்னாங்க. இயக்கங்கள்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, நம்ம சகோதரிகள் என்ன நினைக்கலாம், ஜாக்கு அதுவும் ஒரு இயக்கம்தான், அதுவும் ஒரு இஸ்லாமிய இயக்கம்தான், டிஎன்டிஜே அதுவும் ஒரு இஸ்லாமிய இயக்கம்தான், அல்லாவுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்கிறவனும் உருவம் இல்லைன்னு சொல்கிற நம்மளும் ஒன்றாக முடியுமா? ஜமாத்தை இஸ்லாமி
அதுவும் ஒரு இஸ்லாமிய இயக்கம்தான். ஜமாத் இஸ்லாமிக்கார ஹஜ்ஜு பயிற்சி நடத்துகிறான், ஹஜ்ஜு பயிற்சிக்கு நடத்துகிறான். ஹஜ்ஜை பற்றி தானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, ஹஜ்ஜை பற்றி தானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதனால் அப்படி போகிறது. அருமையான ஆலிமாக்களே, நாம் நம்ம சமூகத்தை எச்சரிக்கை பண்ணணும். அவன் ஹஜ்ஜை பற்றி சொல்கிற இடத்துல அவன் கொள்கையும் கொஞ்சம் உள்ளே வச்சிடறான். மதீனாவுக்கு போகிறது கடமை இல்லைங்கிறான். முதல்ல ஹஜ்ஜு பயிற்சி நடத்துகிற இடத்துல என்ன சொல்கிறான்? மதீனாவுக்கு போகிறது கடமை இல்லைங்கிறான். நாம் என்ன கடமைன்னு சொன்னோமா? ஹஜ்ஜினுடைய கடமையில் என்ன இல்லை, மதீனாவுக்கு போகிறது கடமைன்னு சொல்ல. வெளிப்படையில் சொல்லும்போது மதீனாவுக்கு போகிறது கடமை இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல அதில் இருக்கிற ஆர்வத்தை மொத்தமாக அழித்து விடுகிறார்கள் இல்லையா? ஆர்வம் அழியுமா இல்லைங்களா? மதீனாவுக்கு போகிறது கடமை இல்லை, ஹஜ்ஜினுடைய எந்த கடமையும் அதை சார்ந்திருக்காது அப்படின்லாம் பேச பேச என்ன முதல்ல குறையும்? அதனுடைய ஆர்வம் குறையும். எங்களோட ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த ஒருத்தர் மதீனாவுக்கு வந்தார். மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துலேயே ரூமு, 9 நாள் தங்கியிருந்தோம். ஒரு தடவை கூட ரசூல்லாவுக்கு சலாம் சொல்ல வரலை. ரசூல்லாவுக்கு சலாம் சொல்ல வரல. என்ன காரணம்? இப்போ இந்த இயக்கம் காரணம். இப்போ இந்த இயக்கம் எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது? என்ன சொல்லி கொடுக்குறான்? நாம் மதீனாவுக்கு எதுக்கு போகிறோம் தெரியுமா? மதீனாவுக்கு எதுக்கு போகிறோம் தெரியுமா? அங்கே மஸ்ஜிது நபவியில் தொழுதா 1000 மடங்கு நன்மை, அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். 1000 மடங்கு நன்மை, அதுக்கு தான் போகிறோம். அதனால் மதீனாவுக்கு போகிறது தொழுகைக்கு தான் போகிறோம். நான் கேட்டேன், அப்படின்னா நீ மக்காலேயே இருந்திருக்கலாமே, மக்கால தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்கிது, மக்காலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டேன் நான். ஆனால் அந்த இடத்துல சர்ச்சை செய்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக சர்ச்சையை தவிர்த்துட்டோம். இப்போ அப்படி சொல்லி அப்போ நாம் என்ன யோசிக்கணும்னா, இந்த இயக்கம் ஜமாத்தே இஸ்லாமி என்கிற இயக்கம் அது ஒரு சின்னதாக ஒரு கருத்தை சொல்லுது. அவன் வெளிப்படையில் சொல்லும்போது எப்படி தெரியாதுன்னா அதனுடைய விஷம் தெரியாது. சின்னதாக ஒரு கருத்தை சொல்கிறான். அப்படி சொல்கிற இடத்துல அவன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை அழிக்கிறானா இல்லையா? அப்போ அது இவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இல்லை சகோதரிகளே. இந்த இயக்கங்கள் சுன்னத் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள், அது ஜாக்காக இருக்கலாம், டிஎன்டிஜேவாக இருக்கலாம், அல்லது அந்த டிஎன்டிஜேவுக்கு பின்னாடி அது மாதிரி வந்திருக்கக்கூடிய எத்தனை அமைப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்ல, சகித்து கொள்ளக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அல்ல. இவர்கள் என்னவெல்லாம் பேசிவிட்டார்கள். இமாம் புகாரியினுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியதுன்னு சொன்னானா இல்லையா? இமாம் புகாரியினுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. இப்போ செய்வினை இருக்குதா இல்லையா? செய்வினை இருக்கா இல்லையா? நம்ம மார்க்கம், நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க செய்வினை இருக்கு. அல்லாஹ் குரானில் அதை பற்றி சொல்லியிருக்கிறான். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, செய்வினை இருக்குது. ஆனால் பயப்படாதே, அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது, பயப்படாதே, நீ அந்த வேலைக்கு போகாதே என்று மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது. இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி செய்வினை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை பதிவு செய்ததனாலே அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியதுன்னு பேசினான். இப்போ ஒரு சின்ன நம்ம சாதாரணமான மற்ற எல்லா அமைப்புகளை மாதிரி அமைப்பு தான். அவங்களும் நம்மளை மாதிரி தான் பள்ளிவாசல் வச்சுருக்காங்க, நம்மளை மாதிரி தான் அஜ்ரத் வச்சுருக்காங்க, நம்மளை மாதிரி தான் அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பயான் பண்ணுறாங்க அப்படின்னு சராசரியாக அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் அதன் பின்னணியிலே நமக்குள்ளே விதைக்கிற விஷம் ரொம்ப கெட்டது. இந்த விஷம் எங்கே கொண்டு வந்து நிற்கும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே இருக்கிற மஹப்பத்தை அழிப்பதில் கொண்டு வந்து நிற்கும். அத்தனை பேரும் அங்கே தான் வந்து நின்னான். ரெண்டாவது, நபிமார்கள் மேலே இருக்கிற மரியாதையை கெடுக்கிறது. ஜமாத்தே இஸ்லாமிக்காரன் வெளிப்படையாக நபிமார்கள் மீது இருக்கிற மரியாதையை எடுப்பான்.
ஜமாத்தை இஸ்லாமி தவிர்த்திருக்கிற மற்ற அமைப்புக்காரன் சஹாபாக்கள் மேல இருக்கிற மரியாதையை எடுப்பான். நாம புரிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய கோட்பாடுகளில் மிக பிரதானமானது சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் வழிதான் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒரே ஒத்த கருத்தில் சொல்லிட்டேன், முன்னோர்கள் வழி மார்க்கத்தை பின்பற்றுதல். சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதுதான் நமக்கு மார்க்கம். தலாக் விஷயத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முத்தலாக் என்பது ஒரு தலாக்காக இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் முத்தலாக் என்பது ஒரு தலாக்காக இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தின் முதல் 2 வருடங்களில் முத்தலாக் என்பது ஒரு தலாக்காக இருந்தது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, எல்லாரும் முத்தலாக்குங்கிற வார்த்தையை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இனி நாம் முத்தலாக்கை 3 தலாக்காக கருதுவோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்க சட்டம் என்று சொல்லுவோம். அதுதான் சொன்னேன், முன்னோர்கள் வழி சொன்னதை இஸ்லாம் என்று கடைபிடித்தல் என்று வருகிற போது நம்மளுடைய பாதை எல்லா இடத்திலும் தெளிவாக இருக்கும். எல்லா இடத்திலையும் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கும். நாம உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டாங்களா, அது மார்க்க சட்டம். அவர்கள் தீனை சரியாக புரிந்தவர்கள், அவர்கள் தான் சரியாக புரிந்தவர்கள். இதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கும். இப்போ இந்த முன்னோர்கள் வழி தீனை பின்பற்றுதல் என்று வருகிற போது இந்த இயக்கங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் தவிடுபடியாகிவிடும். அதை விட்டுட்டு இயக்கங்களுடைய கருத்துக்கு போனீங்கன்னு வைங்க, இந்த ஜாக்கு மற்ற இந்த எல்லா இயக்கங்களும் என்ன சொல்லுச்சு, இதில் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, ரசூல்லா காலத்தில் முத்தலாக்கு ஒரு தலாக்கு தான் இருந்துச்சு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் முத்தலாக் ஒரு தலாக் தான் இருந்துச்சு. நம்ம யாரை பின்பற்றணும்? நம்ம யாரை பின்பற்றணும்? ரசூலுல்லாவை பின்பற்றுறதா உமர் ரலியல்லாஹு தஆலா பின்பற்றுறதா? இப்படி தானே கேள்வி கேட்டான். ரசூலுல்லாவை பின்பற்றுறதா உமர் ரலியல்லாஹு தஆலா பின்பற்றுறதா? அப்போ உடனே நாம் எல்லாம் என்ன சொன்னோம்? நாமெல்லாம் என்ன சொன்னோம்? ரசூல்லா. அப்படி சில பேர் சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொன்னவங்க தான் தவறி போனாங்க. ரசூல்லாவை தான் பின்பற்றணும்னு தவறி போனான். அப்போ அவங்க என்ன யோசிக்கல, இப்படி சொன்னால் அடுத்து என்ன நிகழும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவுக்கு மாற்றம் செய்து விட்டார்கள் என்று ஆய்விடுமே என்று யோசிக்கவில்லை. வருமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவுக்கு மாற்றம் செய்து விட்டார்கள் என்கிற ஒரு சிந்தனை வருமானால் அது இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மார்க்கத்தில் சகோதரிகளுக்கு சொல்லுவேன், இந்த மார்க்கத்தில் ஏற்பட்ட முதல் பிரிவு ஹாரிஜி என்கிற பிரிவு. 2வது பிரிவு முர்ஜியா என்கிற பிரிவு. ஹாரிஜியாக்கள் யாருன்னா தீவிர முஸ்லிம். தீவிர முஸ்லிம்னா பாவம் செஞ்சா காஃபிர் ஆயிடுவான். ஒரு ஆள் திருடுனா காஃபிர் ஆயிடுவான்றான். ஒரு ஆள் திருடுனா காஃபிர் ஆயிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தவன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் திருடுனானா அவன் காஃபிர் அல்ல, அவன் ஃபாசிக், பாவி, அவனுக்கு தண்டனை உண்டு, அவன் முஸ்லீமிலிருந்து வெளியே போக மாட்டான். இதுக்கு அடுத்து ஒரு குறிப்பு இருக்கு, முர்ஜியாங்கிற ஒரு குரூப்பு. முர்ஜியா யாருன்னா, நீ என்ன பெரிய பாவம் செஞ்சாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்ட, நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அது ஒன்றும் பண்ணாது, அமல்கள் நம்முடைய மறுமை வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னவ முர்ஜியா. இன்னைக்கும் இஸ்லாத்தில் உருவாகக்கூடிய எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கோ அது அத்தனையும் இந்த 2க்குள்ளே சேர்த்துடலாம். ஒன்று தீவிர ஹாரிஜியா போல தீவிரவாதியாக இருப்பான், இன்னொன்று அல்லது முர்ஜியாவை போல
சுதந்திரம் பேசுகிறவராக இருப்பார்கள். இன்றைக்கும் இருக்குங்க, 2 பேர் தான் இருக்கா. ஒன்று தீவிரவாதி, இன்னொன்று சுதந்திரம் பேசுகிறவன். இன்றைக்கும் 2 ஆபத்து இஸ்லாத்துக்கு இருக்கு. ஒன்று இஸ்லாத்தில் தீவிரம் காட்டுறவன்னா தூய இஸ்லாம், நாங்கள் தான் இஸ்லாம்னு சொல்கிறவன், நாங்கள் தான் இஸ்லாம்னு சொல்லுகிறவன், தூய இஸ்லாம் பேசுகிற எவனும் என்ன செய்வான் என்றால் முன்னோடிகளை நிராகரிப்பார்கள். ஹாரிஜியாக்கள் யாரை காஃபிர்னு சொன்னாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லீம் அல்லன்னு சொன்னான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லீம் இல்லைன்னு சொன்னான். அவங்கள கொல்லணும்னு அவங்க தான் கொன்னான். ஹாரிஜி ஒருத்தன் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொன்னான். அதனாலே ஹாரிஜி என்கிற அந்த சித்தாந்தம் என்ன செய்யணும்? இஸ்லாத்தில் தீவிரம் காட்டுகிற சித்தாந்தம் முஸ்லிம் முன்னோடிகளை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அதுக்கு அடுத்து இன்னொன்று அந்த முர்ஜி சித்தாந்தம் இருக்கே, சுதந்திர சித்தாந்தம், அந்த சுதந்திர சித்தாந்தம் இஸ்லாத்தையே இல்லாமல் செய்துவிடும். இன்னைக்கெல்லாம் எப்படி ஆபத்து வந்துட்டு இருக்கு? இன்னைக்கு சராசரி ஆபத்து இல்லை. இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் இந்த இயக்கங்களை தாண்டி வந்துட்டான். இயக்கங்களில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறான். ஒவ்வொரு இயக்கத்துக்காரனும் அந்த இயக்கம் சார்ந்தவர்களை பற்றி பேசுவதை எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிற 17 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் 25 வயசு இருக்கிற பையன் இந்த இயக்கங்களுக்கு அப்பால் இருக்கிறான். அவன் எதில் வாழ்கிறான்? ஸ்டைலில் வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை என்ன? ஸ்டைல் தான். நல்ல ஸ்டைலாக சட்டை போட்டுக்கிறது, ஸ்டைலாக பேண்ட் போட்டுக்கிறது. அதே மாதிரி சகோதரிகள் அப்படித்தான், ஸ்டைல் தான். இன்னைக்கு யூடியூப்பில் அதே போல் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய இந்த ரீல்ஸுகளை பாருங்கள். முஸ்லீம் சகோதரிகள் வீட்டுக்குள்ளே அவ்வளவு அடக்க ஒடுக்கமாக இருந்த முஸ்லீம் சகோதரிகள் இன்னைக்கு இந்த இன்ஸ்டா பேஜுக்குள்ளார எவ்வளவு அப்பட்டமாக இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. வந்து எந்த அளவுக்கு ரீல்ஸ் போடுறாங்க அதையெல்லாம் பார்க்குற ஒரு சுதந்திர சிந்தனை பெருகிருச்சு இன்னைக்கு. இதெல்லாம் இந்த முர்ஜியா கருத்து தான். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, முஸ்லீம்னு பேர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த முர்ஜியா சிந்தனை. இந்த ஒன்று தீனுடைய முன்னோடிகளை அழிச்சிடும், இன்னொன்று தீனையே அழிச்சிடும். இப்போ சமீபத்தில் ஒரு ஹசரத்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு அம்மா, ஒரு பாட்டி அவர்கிட்ட வந்து பேசியிருக்கு. ஹசரத், என்னுடைய 2 பிள்ளைங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்க, லீவில் வந்தாங்க. நாங்கள் அவங்கள உபசரித்தோம். பிள்ளைங்க ரொம்ப நாளாக ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்களேன்னு அவங்கள ரொம்ப உபசரித்தோம். ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கிற போது இந்த 2 பிள்ளைங்க ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அம்மா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுலேயே எங்கள் குடும்பம் ஆடி போச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, நாங்கள் 2 கிறிஸ்தவர்களை லவ் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உபதேசம் பண்ணுறேன், அல்லாவை பயப்பட வேண்டாமாமா அப்படின்னு நான் உபதேசம் பண்ணேன். அதில் ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, அல்லாஹ் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மாம்மா அப்படிங்கிற ஒரு ஹசரத் பதிவு செய்திருக்கிறார். அவர் காதால் கேட்ட விஷயம். அப்போ இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் இந்த முர்ஜியா சிந்தனையுடைய நீட்சி தான். இன்றைக்கி என்ன, ஒரு சுதந்திர மோகம் பெருகிடுச்சு. இயக்கங்களை தாண்டி நானா யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் சரி, என் இஷ்டத்துக்கு நான் நடந்துப்பேன். இந்த சுதந்திரம் இருக்கிறது. என்னுடைய சுதந்திரத்திற்கு யாரும் எந்த தடையும் சொல்ல முடியாது. என்னுடைய பப்ளிசிட்டி, என்னுடைய எனக்கு கிடைக்கிற நன்மை பிரதானமானது என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை போங்குக்கு முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு எல்லாம் அடிப்படையில் அமைந்த விஷம் முன்னோர்களை உதறித்தள்ளியது, உதாசீனப்படுத்தியது. அதனாலே அருமையான சகோதரிகளே, நான் உங்களை மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நிறைய பேர் இந்த வார்த்தையை இன்றைக்கி அசிங்கமான வார்த்தைன்னு ஆக்கிட்டான். முன்னோர்கள்னு சொல்கிறத ஒரு அசிங்கமான வார்த்தைன்னு ஆக்கிட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் இனி உறுதியாக சொல்லுவோம், முன்னோர்கள் வழிதான் நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவோம். எங்களுடைய முன்னோர்கள் மிகச் சரியாக அறிஞர்கள், அறிவாளிகள், இறையச்சம் மிக்கவர்கள், பேணுதல் மிக்கவர்கள். அந்த முன்னோர்கள் எந்த மார்க்கத்தை சொன்னார்களோ அந்த வழியில் தான் நாம் பின்பற்றுவோம், அந்த வழியில் தான் நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவோம் என்கிற கருத்தில் நாம் உறுதியாக இருப்போம். இந்த கருத்துக்கு மாறுபட்டு போன அனைத்து இயக்கங்களும்
சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்ல. நான் திரும்ப சொல்கிறது அதுதான். பல பேர் என்னன்னா எல்லாம் ஒன்று தானுங்க, அவன் ஒன்று சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டில் போகலை. ஜமாத்தை இஸ்லாமிங்கிறவன் அவன் சொன்ன கருத்துக்கள் பலது ஈமானுக்கு எதிரானவை. மற்ற அமைப்புகள் சொன்ன கருத்து பலதும் ஷிர்கில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவை, ஈமானிலிருந்து முற்றிலும் நம்மை விலக்கி வைத்து விடக்கூடியது, நிஃபாக்கிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. எனவே நான் இன்னும் இந்த அமைப்புகளில் பலதை பற்றி உள்ளே போய் பேச விரும்பலை. உங்களுக்கே பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில சின்ன விஷயங்களில் மட்டும், உதாரணமாக இந்த பெற விஷயம் ஒன்று, இந்த பெற விஷயத்தில் எவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். நியாயமே இல்லாமல் ஏற்படுத்தப்பட்ட குழப்பம் அது, நியாயமே இல்லாமல். இன்றைக்கி நீங்கள் அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கனாலே தெரியும். ஜாக் அமைப்புக்காரன் எப்படி பெருநா கொண்டாடுறான், பெற பார்த்ததை வச்சா பெருநா கொண்டாடுறான், எப்படி கொண்டாடுறான்? அவங்க அமைப்பு அறிவித்ததை வச்சு பெற கொண்டாடுறான். டிஎன்டேஜேக்காரன் யார் எப்படி பெருநா கொண்டாடுறான் இல்லையா? எப்படி தானே நடக்குது. இவனுங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு போன இத்தனை பேர், சுமூலு ரியத்திஹி அஃப்திருலு ரியத்திஹிக்கு பொருள் தெரியாமல் பிரிஞ்சு போன இத்தனை பேர், அவன் செய்கிறது பூரா அவன் இயக்கத்துக்காரனுடைய லெட்டர் பேடை தான் பின்பற்றுறான். அவன் இஸ்லாத்தை பின்பற்றல, அவன் இயக்கத்துக்காரனுடைய லெட்டரை பின்பற்றுறான். இப்போ நாம் இதைத்தான் சொல்லிட்டு வர்றோம், நீ யாரையாவது ஒருத்தரை தான்பா பின்பற்றி ஆகணும், யாரையாவது ஒருத்தரை பின்பற்றித்தான் இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கணும். பிறையிலிருந்து எல்லா விஷயத்திலேயும் யாரையாவது ஒருத்தர் சொல்லித்தாம்பா பின்பற்றணும் அப்படின்னு வரும்போது, இந்த அலட்சியமானவர்களை அவலட்சியமானவர்களை பின்பற்றுவதை விட நல்லவர்களை நாம் பின்பற்றுவோம் என்பதுதான் நம்முடைய பிரதானமான கருத்து. அதனாலே என்னுடைய அருமை சகோதரிகளுக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அடிப்படை கருத்தாக இன்னும் நிறைய பல விஷயங்கள் இருக்குது. உலமாக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கொள்கையினுடைய மற்ற விஷயங்களை நம்ம தனித்தனியாக எடுத்து சொல்லணும். இது ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக நாம் எடுத்து அவர்களுக்கு போதிக்கணும். நான் இன்று ஒரு சுருக்கமான முதல் கட்ட ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனால அடிப்படையில் ஒரு செய்தியை பதிய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாம் நம்முடைய முன்னோர்கள் வழி இஸ்லாத்தை பின்பற்றுவோம். முன்னோர்கள் வழி அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் அவர் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிற போது நீங்கள் யாரை பின்பற்றுவீர்கள் என்று கேட்டபோது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், உன்னுடைய கடவுளை, உன்னுடைய முன்னோர்களுடைய கடவுளை பின்பற்றுவோம்னு சொன்னாரா இல்லையா? அதுதான் பெரிய ஆதாரம். இன்னொரு ஆதாரம் என்னன்னா, நான் சொன்ன ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு இறங்கி வருவதாக அவர்கள் சொன்னால் ஒத்துக்கொள்ளாதே, உன்னுடைய தீர்ப்புக்கு இறங்கி வர சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் அல்லவா? அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆளாளுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி புரியக்கூடாது. எப்படி முறைப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறைப்படி தான் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எனவே உன்னுடைய கருத்துக்கு கட்டுப்படுமாறு சொல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த ஹதீஸும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது. அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இன்றைய கருத்து குழப்பங்கள் நிறைந்திருக்கிற காலகட்டத்திலே அருமையான சகோதரிகளே, சிறப்பான தெளிவு சகோதரிகளிடத்தில் இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம வீட்டுக்காரங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோங்கிறதுல ரொம்ப சிறப்பான தெளிவு அவர்கள்ட்ட இருக்கணும். அது நடவடிக்கையில் உறுதியாக வெளிப்படவும் வேணும். வெறும் தெளிவு இருந்தால் மட்டும் பத்தாது, அது சமூகத்தில் வெளிப்படணும். பல இடத்துல பேசணும், பொது இடத்துல பேசணும். இப்போ மாற்று அமைப்பை சார்ந்தவங்க என்ன செய்கிறான், ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஹஸரத் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயத்துல் குர்சி எழுதி வச்ச போர்டை தூக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாம் என்ன சொல்லி கொடுக்கணும், ஆயத்துல் குர்சி இது மாதிரி 100 ஆயத்து 1000 ஆயத்து எழுதி வச்சுருக்குது எல்லா பள்ளிவாசல்லையும் இல்லையா? எல்லா பள்ளிவாசல்லையும் எழுதி வச்சுருக்கா இல்லையா? அப்போ அங்கெல்லாம் நீ தொழுவு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே போல் மற்ற அந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய சகோதரிகள் எப்படி இருக்கணும்னா, பேசுவதற்கு தயார் பண்ணப்பட வேண்டும். இன்றைக்கு என்ன கருத்து பிரச்சாரங்கள் செய்யப்படுதோ அந்த பிரச்சாரங்களை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயார் செய்யப்படும். அதற்கு பதிலளிப்பதற்கும்
நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கோட்பாட்டை நிலைப்படுத்துவதற்கும் அவர்கள் தயார் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆலிம்கள் ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாடு தொடர்ந்து நடைபெற வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த முயற்சியை அல்லாஹ் அங்கீகரித்தல் புரிவானாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய சத்திய கோட்பாட்டில் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்கும் அதன் அடிப்படையிலே மக்களை அழைப்பதற்குமான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.